ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தியாக தீபம், பர்னிங் ஃபார் ஷைனிங். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 கொரிந்தியர் 6 அத்தியாயம் முதல் 10 வசனங்கள். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை செல்வந்தராக்கிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். இன்றைய மனன வசனம் யோவான் 3:30. நான் சிறுகணும், அவர் பெருகணும். He must increase, but I must decrease. எரிந்து பிரகாசிக்கும் விளக்காய் விளங்கிய யோவானை போல் இருக்கவே நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மின்சக்தியால் ஒளிரும் கொத்து விளக்காய் அல்ல, நாட் லைக் பல்ப்ஸ், ஆனால் எண்ணெயில் எரிந்து ஒளிவிடும் குத்து விளக்காய் மிளரவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். லைக் கேண்டில்ஸ். தன்னையே உருக்கி பிறருக்கு ஒளி தரும் மெழுகுவர்த்தியாய் தியாக தீபமாய் சுடர்விட நாம் ஆயத்தமா? எரியாமல் பிரகாசிப்பது எப்படி? யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். ஹட்சன் டெய்லர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சீன நாட்டு மிஷனரி இவ்வளவு அழகாக சொன்னார். எரிவதற்கான திரிகளை இறைவன் தேடி அலைகின்றார், எண்ணெயும் நெருப்பும் இலவசம். God is looking for some wicks to burn, oil and fire are free. சிலுவை சுமப்பதும் சுயத்திற்கு சாவதும் ஏதோ ஓரிரு நாளின் அனுபவம் அல்ல, அது ஒரு தொடர்கதை. நான் அல்ல, கிறிஸ்துவே என்ற பவுலின் சுயவெறுப்பின் சாட்சியே 2 கொரிந்தியர் 6:9-10 வசனங்களில் நான் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். அறிமுகம் இல்லாதோர் என தோன்றினாலும் எல்லாரும் எங்களை அறிவர். செத்து கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். என்னே சாட்சி. D.L. மூடி இவ்விதமாக ஒரு சாட்சி கொடுத்தார். நான் சந்தித்த வேறு எவரையும் விட D.L. மூடியாகிய என்னோடு தான் எனக்கு அதிக பிரச்சனை என்று சொன்னார். I have more problem with myself. I have more problem with D.L. Moody than anyone else. That was the testimony of D.L. Moody. சுயத்திற்கு மறுப்பு தெரிவித்து சிலுவை சுமக்கும் தியாக வீரரே இன்றைய தேவை. இயேசுவை உண்மையாகவே பின்பற்றினால் கேலிக்கும் நிந்தனைக்கும் சாவுக்கும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். விசுவாசி என்று ஆரம்பித்த நொடி முதலே உயிரை பணயம் வைத்தாக வேண்டும். வாசிக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அத்தியாயம் 12ஆம் 13ஆம் வசனங்கள். இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும் வழியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். திருவசனத்தை குறித்து
வெட்கம் என்று பேசுவதற்கு நமது சுயம் வெறுக்கப்படுதல் வேண்டும். எனவேதான் இயேசு கிறிஸ்து லூக்கா 9:26 இவ்விதமாய் தெளிவாய் சொன்னார், என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்தும் மனுமகன் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார் என்று சொன்னார். துன்புறுத்தலை தவிர்த்து விடுவதால் நமது உடலை ஒருவேளை நாம் காத்து கொண்டாலும் நித்திய பலனை இழந்து விடுவோம். தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என்றார் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவுக்காக சாட்சி பகர விரும்பியவர்கள் தங்களது சொந்தம், பந்தம், பாசம் இவைகளுக்கு மறுப்பு சொல்லாதிருந்திருப்பார்களானால் உலகம் இன்று எத்தனையோ மிஷனரிகளை இழந்து நிற்கும். நற்செய்தி பரவ நாம் எத்தனை தியாகம் செய்கிறோமோ அந்த அளவிற்குத்தான் நாம் நற்செய்தியை நேசிக்கிறோமாம். தியாகம் என்று சொல்லை அகற்றிவிட்டால் திருச்சபை வரலாற்றின், ஏன் உலக வரலாற்றின் அநேக பக்கங்கள் வெறுமையாகவே இருக்கும். தஞ்சை பிளேக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் பல நிறுவனங்களை நிறுவிய தந்தை பிளேக் அவர்கள் மேல்நாட்டிலிருந்து பாரதம் வரும் பொழுது பிரிவுக்கு அடையாளமாக தனது துணைவியாருக்கு ஒரு கத்திரிக்கோலை அவர்கள் பரிசளித்தார்களாம். இருண்ட கண்டத்தில் இறந்து போன தன் துணைவிக்கு உதவியின்றி தானே சமாதி கட்டிய டேவிட் லிவிங்ஸ்டன், அப்படியே நமது தாயகத்தின் வங்க நகரில் மரணமடைந்த தன் மனைவிக்கு தானே சவச்சடங்குகள் செய்த வில்லியம் கேரி, இவர்களை போன்ற தியாக தீபங்கள் இன்னும் அணையவில்லை. எனவேதான் சகோதரி சாராள் நவரோஜி அழகாக ஒரு பாடல் பாடினார். என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. அடிக்கடி நாம் பாடுவோம். ஓய்வு நாள் பள்ளிக்கூடங்களிலே பாடுவோம். அநேக எழுப்புதல் கூட்டங்களிலே பாடுவோம். அந்த பாடலை எப்பொழுதும் நம்முடைய நினைவிலே நாம் வைத்துக் கொள்ளுவோம். Give me oil in my lamp, keep me burning. Give me oil in my lamp, I pray. Give me oil in my lamp, keep me burning. Keep me burning till the break of day. நான் சிறுகணும், அவர் பெருகணும். He must increase, I must decrease. மகாபெரிய தேவனே, எங்களுக்கு முன்னால் நீர் நிறுத்திய தியாக தீபங்களுக்காக, தியாக சுடர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, அவர்கள் முன்னால் நாங்கள் நிற்கும் பொழுது ஒன்றுமில்லாதவர்கள் போன்ற ஒரு உணர்வு எங்களுக்கு வருகிறது. அது நியாயம்தான். ஆனாலும் எங்களால் எதுவும் முடியாது என்று சொல்லி அதை ஒரு சாக்கு போக்காக சொல்லி நாங்கள் பின்னடைந்து விடாதபடி, கர்த்தாவே, நீர் எங்களை வைத்திருக்கிற இடத்திலே ஒரு மெழுகுவர்த்தியாய் நாங்கள் எரிந்து கரைந்து பிரகாசிக்க நீர் எங்களுக்கு உதவிதார். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையினுடைய கோட்பாடே நான் சிறுகணும், அவர் பெருகணும், நான் அல்ல கிறிஸ்துவே என்பதே எங்களுடைய சொப்பனத்திலும் எங்களுக்கு வருகிற முழக்கமாயிருக்கட்டும். கர்த்தாவே, ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனுக்காக, ஒரு பிளேக் ஐயருக்காக, ஒரு வில்லியம் கேரிக்காக, ஒரு ஐடாஸ் கடருக்காக, ஒரு மேரி ஸ்லெசருக்காக கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த தியாக செம்மல்கள், இந்த தியாக தீபங்கள், இந்த தியாக சுடர்களின் வரிசையிலே நாங்கள் எங்களையும் அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். எங்கள் ஜீவனை வெறுக்க, அந்த அளவிற்கு உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் நேசிக்க நீர் எங்களுக்கு உதவிதாரும். நிந்தையையும் அவமானத்தையும் பரிகாசத்தையும் பொருட்படுத்தாது கொசுக்கடி என்று அவைகளை நாங்கள் தட்டி விட்டு முன்னேறி செல்ல கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு படை வீரராய் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.